அது வாழ்க்கை நீ அப்படின்னு ஒரு நாவல் அம்புஜா அனந்தராமகிருஷ்ணன் எழுதுனது. நான் ஏதாவது ஒரு கதையை படிச்சேன்னா அந்த கதாபாத்திரமாவே மாறிடுவேன். நல்ல கதையா சார்? ஒரு 30 பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் கதையிலே சூடு பிடிக்குது. அதுல என்ன ஆகுது, ரகு ரகுன்னு ஒரு பாத்திரம், தாசில்தாருடைய மகன், அவன் தான் கதாநாயகன். அவன் என்ன பண்றான், தாலுகா ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பியூனோட பொண்ணை லவ் பண்றான். 2 பேரும் என்ன பண்றாங்க, என்ன கதை சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்டுக்கிட்டே உள்ள வர்ற, இங்கே தங்குறது ஐடியாவா? மன்னிச்சுக்கங்க சார், நாளைக்கு ரயில் கிடைச்ச நான் போற வரைக்கும் இங்க தங்க அனுமதிச்சீங்கன்னா முடியாது. இந்த பாடா போன ஊர்ல ரயிலே நிக்காது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ராத்திரி தான் நிக்கும், அதுவும் டிரைவருக்கு இஷ்டம் இருந்தா. அது வரைக்கும் நீங்க தங்குறதாவது நோ 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 நோ, போ 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 போ. சார், இந்த ஒரு ராத்திரி மட்டுமாவது. என்ன நீ அடம் பிடிக்கிற? இப்ப மரியாதையிலே போற, நான் ஓடி சத்தம் போட்டுருவேன். போ 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 போ. ரொம்ப நன்றி சார், வரேன். இடிக்குது இல்ல?